பங்கு பெறலாம், ஜெபிச்சுட்டு போகலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவாகிய நான் மாறாதவர். அப்போ இயேசு கிறிஸ்து மாறாதவர்னா அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பா இருந்தார், பாவிகளை நேசித்தார். அவருடைய அன்பு இன்றைக்கும் மாறல, இன்றைக்கும் அதே மாதிரி நேசிக்கிறார். அவர் இன்றைக்கு எவ்வளவு வல்லமையான காரியம் செய்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பாடிகளை நடக்க பண்ணினார், வியாதியஸ்தரைக்கெல்லாம் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அதே மாதிரி செய்கிறார். வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார். இன்றைக்கு அதே வல்லமை. அன்றைக்கு அதிகாரம் உள்ளவராக இருந்தார், பிசாசை துரத்தினார், ஓடி போச்சு. இன்றைக்கும் அதே அதிகாரம் உள்ளவர். இன்றைக்கும் அவருடைய பெயரை சொன்னாலே பிசாசெல்லாம் ஓடுகிறது. அவருடைய அன்புல மாறல, வல்லமையில மாறல, அவருடைய அதிகாரத்துல மாறல. அவர் மாறாதவர். மனுஷன் மாறிட்டாங்க. அவர்லாம் எப்படி இருந்தாரு முன்னால், இப்ப மாறிட்டாங்க. எவ்வளவு நம்ம நேசிச்சோம், இப்படி மாறி போவோன்னு நினைக்கவே இல்லை. மனிதர்கள் மாறுவாங்க. நம்மகிட்ட நன்மை பெற்றவங்களே மாறிடுவாங்க. பார்க்கறோம்ல, நம்ம காயப்படுத்துது, இப்படி மாறிட்டாங்க, ஒரு நன்றியே இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? மனுஷங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சிலர் இயேசுவை சரியா பின்பற்றவங்க தான் மாறாம இருப்பாங்க. ஆனா மாறாமல் இருக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. உங்க மேல ஒரு வச்சிருக்கிற அன்பு மாறாது. ஒருவேளை சில தப்பு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பின்வாங்கிட்டீங்க, உடனே ஆண்டவர் மாறிடுவாரா? இல்லை, அவருடைய அன்பு மாறல, இன்னும் உங்க மேல நினைவாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை மாறிட்டா இன்றைக்கு அவர் அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு செய்வார். சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஒரு கட்டுகள் இருந்து அறுக்கப்படணுமா, அவருடைய வல்லமை மாறி போகல, அவருடைய இரக்கம் மாறி போகல, மனதுருக்க மாறி போகல. இன்றைக்கும் அதே மாதிரி ஜனங்கள் மீது மனதுருகி அற்புதம் செய்கிறார். நான் பார்க்கிறேன். வியாதியஸ்தரை கண்டு இயேசு மனதுருகி நிறைய அற்புதம் நடக்குது. இங்க திறப்பு நாள் ஜெபத்துக்கு வந்தா எவ்வளவு பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். தினந்தோறும் அற்புதம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதம் பெறுகிறாங்க. இது எப்படின்னு யோசித்து பார்த்தா, அன்றைக்கு இயேசு ஜனங்கள் மேல மனதுருகி எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு மாறாதவராய் இருந்து அற்புதம் செய்கிறார். அதுதான் காரணம். அப்ப அந்த இயேசு மாறாதவராய் உங்க கூட இருக்கிறாரு. அப்ப உங்க கூட இருக்கிற இயேசு மாறி போகிறவர் அல்ல. உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு மாறி போகல, அவருடைய வல்லமை மாறி போகல. அதை நினைத்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் மாறாதவர். என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறல, உங்களுடைய வல்லமை அற்புதங்கள் மாறல, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல வரும். அந்த சோர்வெல்லாம் மாறிடும். இன்னைக்கு அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ஏதோ ஒரு காரியத்துல அற்புதம் தேவை இருக்குல்ல, அவருடைய அற்புதங்கள் மாறாதவைகள், வல்லமை மாறாதவைகள். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், மாறாத உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறேன். என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்றீங்க, இன்றைக்கு செய்றீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.